அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி எக்ஸாம், யூஜிடிஆர்பி எக்ஸாம். ஸோ இவங்களுக்கான ஒரு மோட்டிவேஷன் வீடியோ தான். ஸோ நிறைய பேர் பண்ணாக்கா இந்த தேர்வுக்காக நம்ம காத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இப்போ வரைக்கும் பண்ணால் தேர்வுக்கான அறிவிப்பு வரவே இல்லை. ஸோ எல்லாருக்குள்ளே பண்ணாக்கா ஒரு பெரிய மனக்குமுறல் இருக்குது. டிஎன்பிசியில் சொன்ன மாதிரி, ஆனுவல் பிளானில் சொன்ன மாதிரி நமக்கு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வருது. ஆனால் நமக்கு பண்ணாக்கா இங்கே அந்த மாதிரி எந்த நோட்டிஃபிகேஷனும் வரல. நோட்டிஃபிகேஷன் வருமா வராதான்னு சொல்ல மாட்டேன்றாங்க. அப்படியா சொன்னாலே அது உண்மையாக பொய்யான்னு நமக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் பண்ணாக்கா நமக்குள்ள ஒரு மோட்டிவேஷனை க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே பண்ணாக்கா நம்ம கடைசி வரைக்கும் அப்படின்றத விட பண்ணாக்கா இதுதான் நம்முடைய கடைசி வாய்ப்பு அப்படின்னு நினச்சி நம்ம போராடணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக பண்ணாக்கா வெற்றி பெறலாம். இதுக்கான பண்ணாக்கா ஒரு சின்ன பண்ணாக்கா ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன். இங்கே பண்ணாக்கா ஒரு ஊரில் அருண் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவருடைய பேர் பண்ணாக்கா அருண். அவருடைய ரொம்ப ஆசை என்ன அப்படின்னாக்கா கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சர் ஆகணும் அப்படின்றது அவருடைய ஆசை. ஸோ அந்த ஆசைக்காக அவர் என்ன பண்ணுறாருனாக்கா நிறைய மெட்டீரியல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் படிக்கிறாரு. ஸோ அந்த எக்ஸாமில் பண்ணாக்கா அவர் பண்ணாக்கா ஃபெயில் ஆகிடுறாரு. சரிங்களா? ஃபெயில்னாக்கா அந்த போஸ்டிங் ஆர்டர் வாங்க முடியல. செகண்ட் டைம் படிக்கிறாரு. ஸோ அப்போவும் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா ஃபெயில் ஆகிறாரு. தேர்ட் டைம் படிக்கிறாரு. அப்போவும் அவர் ஃபெயில் ஆகிறாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் அவருக்குள்ளே பண்ணாக்கா ஒரு விரக்தி வருது. விரக்தி வந்த உடனே புத்தகத்தெல்லாம் மூடி வச்சுட்டு நம்மளால் முடியாதா அப்படின்னு யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு இருக்கும்போது அவருடைய அப்பா வராரு. அவருடைய அப்பா அவர்கிட்ட என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா இந்த மாதிரிப்பா நான் படிக்கிறேன், ஆனால் பண்ணாக்கா ஒரு எக்ஸாமில் என்னால் பாஸ் பண்ண முடியல அப்படின்னு சொன்னதுக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர்கிட்ட பண்ணாக்கா ஒரு விதையை கொடுக்குறாரு. ஒரு பிளான்ட்டோடைய விதையை கொடுத்துட்டு இதை போய் நட்டு இதுக்கு பண்ணாக்கா டெய்லி தண்ணி ஊற்றி வள அப்படின்னு சொல்கிறாரு. அவனும் என்ன பண்ணுறான், போயிட்டு அந்த விதையை நட்டுட்டு பண்ணாக்கா ஒரு வாரம் தண்ணி ஊற்றுறான், பார்க்குறான் எந்த மாற்றமும் இல்லை. திரும்ப அடுத்த ஒரு மாதம் தண்ணி ஊற்றுறான், பார்க்குறான் எந்த மாற்றமும் இல்லை. அடுத்த தண்ணி ஊற்றுறான், 1 இயர் ஒரு 6 மாதம் கழித்து எந்த மாற்றமே இல்லை. அவன் போயிட்டு அவன் அப்பா கிட்ட சொல்கிறான். ஸோ இந்த மாதிரி பண்ணாக்கா அப்பா நான் தண்ணி ஊற்றிட்டே இருக்கிறேன், ஆனால் எந்த விதமான மாற்றமே இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா வெளியில் தான் எந்த மாற்றமும் இல்லை, ஆனால் பண்ணாக்கா உள்ள மாற்றம் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அந்த விஷயத்தை அவன் புரிஞ்சுக்கிட்டான். என்ன அப்படின்னா நமக்கு சக்ஸஸ் உடனே கிடைக்காது, அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்னு நினச்சி அதை புரிஞ்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னாக்கா போயிட்டு இப்போ திரும்ப பண்ணாக்கா புத்தகத்தை படிக்க ஸ்டார்ட் பண்ணுறான். அவனுடைய மெட்டீரியலை படிக்க ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ மெட்டீரியலில் அவன் என்ன பண்ணுறான்னா ஃபஸ்ட்டு பண்ணாக்கா எங்கெங்கே மிஸ்டேக்ஸ் பண்ணும் அப்படின்றத பண்ணாக்கா அவன் எழுதிக்கிறான். எங்கெங்கே மிஸ்டேக்ஸ் பண்ணும் அப்படின்றத எழுதிக்கிறான். அடுத்து பண்ணாக்கா என்ன பண்ணால் நம்ம பாஸ் பண்ண முடியும், அதுக்கான சரியான பிளானு, ப்ளஸ் பண்ணாக்கா டெய்லி எத்தனை மணிக்கு எழணும், எத்தனை மணி நேரம் படிக்கணும், இது எல்லாத்தையும் பண்ணாக்கா சரியாக திட்டமிட்டு அவன் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறான். அதுக்கப்புறம் பண்ணாக்கா தேர்வு நோட்டிஃபிகேஷன் வருது. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமா தேர்வு நாளும் வருது. அதுக்குள்ளே அவன் எல்லாத்தையும் சரியாக படித்து முடிச்சிட்டான். சரியான மெத்தடில் ரிவிஷன் பண்ணிட்டான். சரியான மெத்தடில் பண்ணாக்கா டெஸ்ட்டும் எழுதி பார்த்துட்டான். இப்போ தேர்வு ஆளுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவன் ஒரு விஷயத்த சொல்கிறான், எனக்கு இதுதான் கடைசி வாய்ப்பு, இந்த கடைசி வாய்ப்பை நான் பண்ணாக்கா சரியாக பயன்படுத்திப்பேன். இவ்வளோ நாள் நான் பண்ண அந்த ஹார்ட் ஒர்க் எதுவுமே பண்ணால் வீணாக போகாது அப்படின்னு சொல்லிட்டு போய் டெஸ்ட்டும் எழுதுகிறான். அந்த தேர்வும் எழுதுகிறான். அந்த தேர்வுடைய ரிசல்ட் அடுத்த ஒரு மாதத்தில் ரிசல்ட் வருது. அவன் தேர்ச்சி பெற்றுறான். தேர்ச்சி பெற்றதுக்கப்புறமா அவன் வேலையிலையும் போய் சேர்ந்துடுறான். இப்போ அவங்க அப்பா கிட்ட போய் சொல்கிறான், அப்பா நான் இந்த மாதிரி நீங்கள் சொன்னதுனால நான் அதை மோட்டிவேஷனாக எடுத்துகிட்டு நான் படிச்சிட்டேன், ஆனால் அந்த சீடு பண்ணாக்கா இன்னுமே வளரலே, ஏன்பா வளரல அப்படின்னு அவன் கேட்டிருக்கான். அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா எப்போவுமே ஒரு விதை பண்ணாக்கா வளர்கிறதுக்கு முன்னாடி அது என்ன பண்ணுன்னா தன்னுடைய வேரை பண்ணாக்கா நல்லா பலப்படுத்திக்கிறதுக்கு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே அந்த விதை பண்ணாக்கா முளைக்கவே ஆரம்பிக்கும். அப்போ நம்ம பண்ணா ஒரு எக்ஸாமில் பண்ணாக்கா படிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளை பண்ணாக்கா பலப்படுத்திக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம சக்ஸஸை எதிர்பார்க்கணுமே தவிர நம்மளை பண்ணா நம்ம வீக்காக வச்சுக்கிட்டு நம்ம பண்ணாக்கா சக்ஸஸை எதிர்பார்த்தோன்னா கிடைக்காது. அப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு தேர்வுக்கு நம்ம படிக்கிறோம் அப்படின்னா நம்ம எல்லா விதத்துலேயும் அந்த தேர்வுக்கு அந்த வேலைக்கு நம்ம தகுதியாக இருக்கிறோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒரு எக்ஸாம் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அந்த எக்ஸாம் படிக்கும்போது அதுக்கான அந்த சிலபஸை முழுமையாக படித்து முடிச்சிருக்கிறோமா அப்படின்னு நம்மளை பார்த்துக்கணும், நம்மளை கேட்டுக்கணும். அடுத்து படிச்சிருக்கக்கூடிய அந்த கண்டென்ட்டை நம்ம சரியான முறையில் ரிவிஷன் பண்ணியிருக்கோமா, அடுத்து சரியான முறையில் டெஸ்ட் எழுதி பார்த்துருக்குறோமா. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு பேப்பரை எடுத்து எழுதுங்க.
நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாமில் ஃபெயில் ஆகிருப்பீங்க, இல்லை அதுக்கு அடுத்த எக்ஸாமில் ஃபெயில் ஆகிருப்பீங்க, ஒரு 3-4 எக்ஸாமில் ஃபெயில் ஆகிருப்பீங்க. அப்போ நம்ம என்ன தப்பு பண்ணோம் அந்த 4 எக்ஸாமில், இல்லை அந்த 2 எக்ஸாமில் நம்ம என்ன தப்பு பண்ணோம், அதை வந்து பார்த்தீங்கன்னா எழுதிட்டு அந்த என்ன தப்பு பண்ணோமோ அந்த தப்பு எல்லாத்தையும் திருத்திக்க பார்த்துக்கணும். அப்போ நம்ம எப்போ அந்த தவறுகள் எல்லாம் திருத்திக்கிறோமோ அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா சக்ஸஸை நோக்கி ஓட முடியும். அது மட்டும் இல்லை, இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் சாய்ஸ் அப்படின்னு ஒரு சாய்ஸை எடுக்கவே எடுக்காதீங்க, சரிங்களா? இது இல்லைன்னா இது. இப்போ யூஜிடிஆர்பி வந்தால் யூஜிடிஆர்பி படிக்கலாம், அதில் ஃபெயில் ஆனால் பிஜிடிஆர்பி படிச்சுக்கலாம். அப்படி கிடையாது. என்னுடைய டார்கெட் என்ன, யூஜிடிஆர்பியா பிஜிடிஆர்பியா ஒன்றே ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுங்கள், அது ஒன்றுத்துக்கு மட்டும் படிங்க. இப்போ யூஜிடிஆர்பியா யூஜிடிஆர்பி அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அது எப்போவாவது நோட்டிஃபிகேஷன் வரட்டும். ஆனால் நம்ம என்ன பண்ணணும், பிஜிடிஆர்பி வந்தாலே அதுக்கு அப்ளை பண்ணணும். ஆனால் நம்முடைய டார்கெட் மொத்தம் எங்கே இருக்கணும், யூஜிடிஆர்பி மேலே மட்டும் தான் இருக்கணும். இல்லை பிஜிடிஆர்பியா இப்போ இடையில் வந்து யூஜிடிஆர்பி வருது, நான் சும்மா அப்ளை பண்ண போகிறேன், நான் டெட்டு பாஸ் பண்ணிட்டுருக்கேன், அப்ளை பண்ணுறேன், ஆனால் அதுக்காக நான் படிக்கலை, நான் பிஜிடிஆர்பிக்கு தான் படிக்கிறேன், அங்கே படித்ததை வச்சு இங்கே போய் நான் டெஸ்ட் எழுதுறேன். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ஒரே ஒரு ஃபோக்கஸ் இருக்கும். அப்போ ஒரே ஃபோக்கஸ் இருக்கும்போது நம்மளால் வந்து பண்ணாக்க ஈஸியாக சக்ஸஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இதுதான் கடைசி வாய்ப்புன்னு நினச்சிக்கங்க. ஸோ இந்த வாய்ப்பை விட்டால் எனக்கு வேறு வாய்ப்பே கிடையாது, இதில் நான் வேலைக்கு போயே ஆகணும். அப்போ அதுக்கு நான் என்ன பண்ணணும், எத்தனை மணிக்கு எழணும், ஒரு நாள் கூட வந்து பண்ணாக்கா நம்ம ரெஸ்ட்டே எடுக்கக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இன்றைக்கி வந்து பண்ணாக்கா 4 o'clock எழுந்து படிப்பாங்க, நாளைக்கு வந்து பண்ணாக்கா அந்த 4 o'clock மிஸ் ஆகிடும். அட்லீஸ்ட் ஒரு வாரம் படிப்பாங்க, அப்போ ஒரு வாரம் கேப் விட்டுருவாங்க. ஒரு 10 நாள் படிப்பாங்க, ஒரு 10 நாள் கேப் விட்டுருவாங்க. இன்றைக்கி 4 மணி நேரம் படிப்பாங்க, அதுக்கு அடுத்த நாள் வந்து பண்ணாக்கா 1 மணி நேரம் தான் படிப்பாங்க. அப்போது இந்த மாதிரி வந்து இன்கன்சிஸ்டன்ஸாக இருந்தால் யாராலையுமே அந்த தேர்வுக்கு பாஸ் பண்ண முடியாது. நீங்கள் யாருக்கிட்டையாவது போய் கேட்டு பாருங்கள். ஒருத்தர் வந்து பண்ணாக்கா விடாமுயற்சியோட 4 வருஷமாக படிச்சுட்ருப்பார், 5 வருஷமாக படிச்சுட்ருப்பார், அவர் வந்து பண்ணாக்கா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தினாக்கா நம்ம வந்து பார்த்தினா ஒரு விஷயத்தை வந்து பார்த்தினாக்கா ரெகுலராக கன்சிஸ்டன்சியாக நம்ம பண்ணும்போது நம்மளால் வந்து பார்த்தினாக்கா ஒரு விஷயத்தில் சக்ஸஸ் பண்ண முடியும். நான் இங்கே வந்து பார்த்தினாக்கா என்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு அண்ணா இருக்கார். அவர் வந்து பார்த்தினாக்கா வெறும் +2 மட்டும்தான் முடிச்சிருந்தார். +2 முடிச்சுட்டு அவர் வந்து பார்த்தினாக்கா மேஸ்திரி வேலைக்கு போயிட்டுருந்தார். போயிட்டு அவர் ரொம்ப நாளாக வந்து பண்ணாக்கா +2 முடித்து மேஸ்திரி வேலைக்கு போயிட்டு கிட்டத்தட்ட வந்து பண்ணாக்கா ஒரு 10 இயர்ஸாக மேஸ்திரி வேலைக்கு தான் போயிட்டு இருந்தார். அவருக்குள்ளே திடீர்னு வந்து பண்ணாக்கா நம்ம கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா போயிட்டு டிஎன்பிசி கோச்சிங் கிளாஸ் ஜாயின் பண்ணுறாரு. ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு 4 இயர்ஸ் கண்டினியூஸாக கோச்சிங் கிளாஸ் போகிறாரு. அவர் ஒவ்வொரு முறையும் இப்போனா வந்து பண்ணாக்கா தேர்வு முடிஞ்சு ஒரு தேர்வுக்கு இன்னொரு தேர்வுக்கு நிறைய கேப் இருக்குது. இதே நான் சொல்கிறது வந்து பண்ணாக்கா ஒரு 5-6 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பண்ணாக்கா எவ்ரி இயர் ஒரு எக்ஸாம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 7-8 இயர்ஸ் முன்னாடி எவ்ரி இயர் ஒரு எக்ஸாம் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ எவ்ரி இயர் அவர் வந்து பண்ணாக்கா அந்த எக்ஸாம் போய் எழுதுறாரு, ஆனால் ஃபெயில் ஆகிறாரு, எக்ஸாம் போய் எழுதுறாரு, ஃபெயில் ஆகிறாரு. அப்போ திரும்ப அவர் ஃபெயில் ஆகிட்டாருன்னு விட்டுட்டு திரும்ப அந்த வேலைக்கு போகலை. அவர் என்ன பண்ணுறாரு, இருந்தாலும் நம்ம பண்ணுவோம்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் அவர் வந்து பண்ணாக்கா ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அப்போது அவர் 4 வருஷம் போராட்டத்துக்கு பின்னாடி தான் வந்து பண்ணாக்கா வெற்றி பெறுறாரு. அப்போ நம்முடைய போராட்டத்தை வந்து பண்ணாக்கா எக்காரணத்தை கொண்டு நம்ம விட்டுடவே கூடாது. அப்போ நம்முடைய போராட்டம் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்முடைய தவறுகளை திருத்திக்கிறது தான் போராட்டம். திரும்ப ஒரே தவறை பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியாது. அந்த தவறு என்னன்னு நினச்சி அந்த தவறை தெரிஞ்சுக்கிட்டு அந்த தவறை திருத்த பாருங்கள், கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து பண்ணாக்கா இன்றைக்கி நான் சொல்லணும்னு நினச்சது. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவில் நான் சொன்னதுலேருந்து நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு போராடுங்க, கண்டிப்பாக வெற்றி பெறலாம். நன்றி, வணக்கம்.